நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 10. அபிதான வேதரின் சீடன். வருஷ ருதுவின் வருகையால் புவனத்தாய் உள்ளும் புறமும் தன்னென குளிர்ந்து காணப்பட்டாள். கடந்து சென்ற ருதுவின் இரக்கமற்ற அனற்பொழிவால் பாறை போல இறுகி காய்ந்து பாளம் பாளமாக வெடிப்புற்றிருந்த அவளின் மேனி இப்போது தளதளவென இளகி மிருதுவாக இருந்தது. நதிகளும் குளங்களும் நிறை கர்ப்பிணிகள் போல நீர் நிரம்பி தோன்றின. சிறு சிறு பள்ளங்களும் சேற்றை உள்ளடக்கிய தெளிந்த நீரால் தழும்பி கொண்டிருந்தன. புழுதி மண்டிய மரஞ்செடி கொடிகளெல்லாம் புனலாடி வந்தவை போல மழையால் அலம்ப பெற்று புது மெருகுடன் பளபளத்தன. முற்றிய பச்சை இலைகள் போர்த்து அவை பூவும் கனியும் அற்று அடர்த்தியுடன் காணப்பட்டன. சூழ் கொண்டு வானுலாவும் மேகங்கள் வெய்யோனை மறைத்து நிலமடந்தைக்கு நிழல் குடை விரித்திருந்தன. உழவர் பெருமக்கள் நிலக்கண்ணியின் திருமேனியில் ஏர் முனையால் வரி கோலமிட்டு வித்து பொட்டூன்றி வையத்தை வாழ்விக்க அவளை சிங்காரித்து கொண்டிருந்தனர். இந்த புனித கைங்கரியத்தில் காளை மாடுகள் புத்துணர்ச்சியுடனும் பூரிப்புடனும் ஒத்துழைத்தன. இப்படி இருந்த இவ்வினிய காலை நேரத்திலே ஒரே ஒரு காளை மாடு மட்டும் ஏர் இழுத்து உழைக்க கொடுத்து வைக்காமல் கட்டுத்தறியிலே கட்டி போடப்பட்டிருந்தது. குருகு கோட்டை அரண்மனை கொட்டிலில்தான் அந்த காளை மாடு கட்டி வைக்கப்பட்டிருந்தது. அந்த மாட்டுக்கு சில காலமாகவே அங்கு ராஜ உபச்சாரம் நடந்து வந்தது. காலை மதியம் மாலை 3 வேளையும் மணமேற்றிய நீரால் குளிப்பாட்டி பொட்டிட்டு மலர் மாலை சூட்டி அணிகள் பல அணிவித்து ஆராதனைக்கு உரிய ராஜ நந்தி என அது விளங்கியது. தங்க பூனிட்ட தன் சிறிய கொம்புகளால் தரையை முட்டி பெயர்ப்பதும் கொழுத்து பருத்த திமிலை அசைத்து குஞ்சு முனை வாளை சுழற்றி வீசுவதுமாக அது இருந்தது. அரண்மனை பணியாட்கள் பலர் அதை பேணுவதிலேயே அதிக கவனம் செலுத்தினர். அந்தப்புற சேடிமார் சிலர் அதை அழகுபடுத்தும் வேலையை மேற்கொண்டிருந்தனர். அவர்கள் அனைவரும் அதனிடம் பயபக்தியுடனும் பணிவுடனும் நடந்து கொண்டனர். அந்த ரிஷபத்திற்கு திடீரென இந்த யோக வாழ்வு சித்தித்தது ஏன்? சமண சமய நெறியேறி கிடக்கும் அந்த அரண்மனையில் நீலமணி மிடற்றுடை சங்கரனின் வாகன பிராணியான இதற்கு ஏன் இத்தனை கௌரவ கண்காணிப்பு? குருகு கோட்டை போரினால் பொலிவிழந்து அழிந்த ராஷ்டிரகூடம் பழைய நிலை எய்த இன்னும் பல காலம் ஆகலாம். அதற்கான துரித நடவடிக்கையிலே அது தன் முழு சக்தியையும் கவனத்தையும் செலுத்தி வருகிறது. ஆனால் இந்த காளையோ அந்த போருக்கு பின் உடனடியாக ராஜ வாழ்வு பெற்றுவிட்டது. இப்படி அதன் அதிர்ஷ்ட சக்கரம் சுழல காரணம் என்ன? அரண்மனை மேன்மாட சித்திரக்கூடத்தில் அமர்ந்திருந்தாள் இளவரசி சங்கா. அவள் அருகில் சித்திரக்குழலியும் அமர்ந்திருந்தாள். அவ்விருவரும் அணிந்திருந்த ஆடை அணிமணிகளை பார்த்தால் சித்திரக்குழலிதான் ஒரு இளவரசி போல இருந்தாளே தவிர சங்கா ஒரு மிக சாதாரண சேடிப்பெண் போலவே காட்சியளித்தாள். அவளின் செவ்வெறிந்த முகத்தில் வீசும் உன்னதமான ராஜகுல தேஜஸ் ஒன்றே அவள் ஒரு ராஜகுமாரி என்று உணர்த்தியது. கவலை தோய்ந்த முகத்தினவளாக காட்சி தந்த சங்கா சோர்ந்து வாடிய வடிவினலாய் அங்கே அமர்ந்திருந்தாள். அவளது நீலோற்பல கவிதை கண்கள் ஏக்க சாயை படிந்து வெளுத்திருந்தன. பனித்திரை போர்த்திய பவள மலர்கள் போல அவளது அதர இதழ்கள் குவிந்து வெளிரி இருந்தன. அடிக்குறு தரம் தன் பார்வையை மான்விழி வடிவிலிருந்த சாளரத்தின் வழியே வெளியே செலுத்துவதும் திருப்பி கொணர்வதுமாக இருந்தாள். அவள் பார்வை சென்ற திசையில் நந்தவனத்தை சார்ந்த ஒரு தனி கொட்டிலில் அந்த கம்பீர எழில் படைத்த காளை மாடு கட்டி போடப்பட்டிருந்தது. அதைத்தான் அவள் அடிக்கடி திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். அந்த காளையும் இந்த மேன்மாட கூடத்து பக்கமே முகத்தை திருப்பி வைத்து கொண்டு தனது வீர விழிகளை உயர்த்தி பார்ப்பதும் விம்மித குரல் கொடுப்பதுமாக இருந்தது. அமைதி பணிவுடன் அமர்ந்திருந்த சித்திரக்குழலி தன் மடிமீதிருந்த தங்க கூடை ஒன்றிலிருந்து நந்தியாவட்டை மலர்களை எடுத்து இளவரசியின் எதிரே இரண்டாக வரிசையாக வைத்து கொண்டிருந்தாள். தென்குமரி கடலில் விளைந்த ஆணி முத்து போல குண்டு குண்டாக இருந்த அந்த வெண்ணிற பூக்களை தனது தங்க நிற விரல்களால் எடுத்து மாலையாக தொடுத்து கொண்டிருந்தாள் சங்கா. காலை இளம்பருதியின் செங்கதிர்கள் மழை நீரில் குளித்திருந்த மரஞ்செடி கொடிகளின் மீது படிந்து அவற்றை தங்க குன்றுகளாகவும் தங்க பந்தல்களாகவும் பளபளக்க செய்தன. இயற்கையின் இந்த இந்திர ஜாலங்களில் தன் கவனத்தை செலுத்த முயன்றாள் சங்கா. மனத்தின் வழி கண் இயங்குமாதலால் அவளின் பார்வை அதிலெல்லாம் லயிக்கவில்லை. அவளின் பார்வை அவ்வாறு லயிக்காமல் இருந்ததற்கு காரணமும் இருந்தது. கொழுகொம்பற்ற கொடியில் பூத்த மலர் போல அது எங்கும் பிடிபடாமல் கிறக்கத்துடன் சுழன்று வந்து கொண்டிருந்தது. இளவரசியின் இந்த சோகமயமான ஆழ்ந்த மௌனத்தை கலைக்க சித்திரக்குழலி என்னென்னவோ எண்ணி ஏதேதோ திட்டமெல்லாம் போட்டாள். எந்த சுவையில் பேச்சை துவக்கி இளவரசியின் கவனத்தை திருப்பலாம் என சிந்தித்தாள். ஏதொன்றும் வழி புலப்படாததால் அவளும் தலை குனிந்தபடியே மௌனமே சாதித்தாள். உதிரியாக இருந்த நந்தியாவட்டை மலர்கள் ஒன்று ஒன்றாக இணைந்து ஒரே மாலையாக உருவெடுத்துவிட்டன.
சங்காவின் சிதறி கிடந்த எண்ணங்களும் ஒருங்கு சேர்ந்து விட்டன போல அவள் முகம் தெளிவு பெற்றது. ஆனாலும் அதில் படிந்திருந்த ஏக்கமும் வாட்டமும் மட்டும் நீங்கவில்லை. மெல்ல தன் இதழ்களை குவித்து பிரித்து கேட்டால், சித்திரக்குழலி, என் தந்தையார் காஞ்சிக்கு அனுப்பி வைத்த தூதுவன் திரும்பி வந்து விட்டானா என்று. இளவரசி தன் மௌனத்திலிருந்து விடுபட்டு பேச ஆரம்பித்து விட்டாள் என்ற மகிழ்ச்சியுடன் நிமிர்ந்த சித்திரக்குழலி அவள் கேட்ட கேள்வியை அறிந்து திகைத்தவளாக பதிலொன்றும் சொல்லாமல் சற்று நேரம் மௌனமாக இருந்தாள். காஞ்சிக்கு சென்ற தூதுவன் வந்துவிட்டான் என்ற ஒரு சிறு பொய்யை இளவரசியிடம் சொல்லிவிட்டால் என்ன? அதை கேட்டாவது அவள் கலக்கம் குறைந்து கலகலப்பு கொள்வாளே. ஆனால் அது பெரிய தவறாகிவிடும். தப்பிக்க முடியாத திண்டாட்டமாகிவிடும். தூதுவன் திரும்பி வந்துவிட்டான் என்றால் அவன் என்ன செய்தி கொண்டு வந்தான் என்று உடனே கேட்பாள். அதற்கொரு பொய் சொல்ல வேண்டி வரும். பிறகு அதை தொடர்ந்து எழும் கேள்விகளுக்கெல்லாம் பொய் பதில்கள் சொல்லும்படியாகும். இறுதியில் எல்லாம் பொய்யென தெரிந்தால் இளவரசி இப்போதிருக்கும் நிலையில் சீறி பொங்கி விடுவாள். எதற்கு இந்த வீண் வம்பு? இப்படியெல்லாம் எண்ணமிட்ட சித்திரக்குழலி மிக தனிந்த குரலில், அந்த தூதுவன் இன்னும் திரும்பி வரவில்லை இளவரசி என்று கூறினாள். உடனே அவள் மீண்டும், அநேகமாக இன்று அவன் வந்து சேர்ந்தாலும் சேரலாம் என்று கூறி மெல்ல சிரித்து நிலைமையை சமாளிக்க முயன்றாள். ஆனால் சங்காவோ இதை கேட்டு பெரிதாக அதிர்ந்தவள் போல பெருமூச்சு விட்டாள். அவள் முகம் இப்போது முன்னிலும் அதிகமான சோக சாயை படிந்து வெளுத்து கூம்பியது. கண்களில் நீர் திரையிட்டு இமைகள் தொங்கின. சித்திரக்குழலி மிக சமர்த்தல். ஆரம்பமான பேச்சை அத்தோடு நிறுத்தி மீண்டும் மௌனம் குடியேற விடாமல் தன் திறமையை காட்ட தயாரானாள். இளவரசி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்று அதிசய குரலில் சொல்லி கண்களை அகல விரித்தாள். திடீரென ஏதோ ஒரு பெரிய அதிசயத்தை கண்டுபிடித்து விட்டவள் போல தன்னை மறந்து உணர்ச்சியுடன் கேட்ட தோழியை அலட்சியமாக திரும்பி பார்த்த சங்கா, என்ன விஷயமாம் என்றால் எங்கோ தன் கவனத்தை செலுத்தி கொண்டு. அடடா, பெரிய தவறு செய்து விட்டேனே. இந்த குருகுக்கோட்டை போருக்கு பின் என் ஞாபக சக்தி குறைந்து போய்விட்டிருக்கிறது என்று தன்னைத்தானே கடிந்து கொள்பவள் போல அங்கலாய்த்தாள் சித்திரக்குழலி. தன் கவனத்தை திருப்ப இவள் கேலி பேச்சில் இறங்குகிறாள் என்று எண்ணிய சங்கா வேதனை முறுவலுடன் அவளை ஏறிட்டு பார்த்து, சித்ரா, தயவு செய்து என்னை தொந்தரவு பண்ணாதே. என் மனதின் நிலையை புரிந்து கொண்டு இங்கே மௌனமாக இருப்பதென்றால் இரு. இல்லையாயின் என்னை தனியே விட்டுவிட்டு இங்கிருந்து எழுந்து போய்விடு என்றால் ஆத்திரமும் அழுகையும் பொங்கிய குரலில். மன்னியுங்கள் இளவரசி, நான் இங்கு இருப்பதையோ அல்லது என் பேச்சையோ நீங்கள் விரும்பவில்லை என்றால் இந்த வினாடியே எழுந்து போய்விடுகிறேன் என்று அற்புதமாக நடித்தபடி சொன்னாள் சித்திரக்குழலி. வருந்தாதே குழலி, நான் இப்போது தனிமையில் இருக்கவே விரும்புகிறேன் என்றாள் சங்கா தாட்சண்யமற்ற தொனியில். விருட்டென்று எழுந்து நின்ற சித்திரக்குழலி முகத்தை உம்மென்று வைத்து கொண்டு கரங்களை பட்டென்று குவித்து தலை வணங்கி, வணக்கம் இளவரசி, நான் வருகிறேன் என்று துக்கம் தொண்டை அடைக்க கூறிக்கொண்டே வேகமாக நடந்து சென்றவள் சித்திரக்கூட வாயில் அண்டை நின்று சட்டென்று திரும்பி, ஆனால் ஒரு விஷயம் இளவரசி, அப்புறம் என்னிடம் நீங்கள் அந்த விஷயத்தை ஏன் முதலில் சொல்லவில்லை என்று மட்டும் குற்றம் சுமத்தி கேட்கக்கூடாது. நான் அதை சொல்ல வாயெடுத்தேன், நீங்கள் வேண்டாம் என்றீர்கள், போகிறேன் என கூறி போக திரும்பினாள். அவள் நடிப்பை கண்ட சங்காவுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. தன்னை மறந்து கலகலவென்று சிரித்து கொண்டே துள்ளி எழுந்து ஓடிப்போய் தன் தோழியின் கரத்தை பற்றி தரதரவென்று இழுத்து கொண்டு வந்து இரத்தின கம்பளத்தில் தள்ளினாள். தானும் அவள் அருகில் அமர்ந்து கொண்டாள். சித்ரா, என்ன இது? நீயும் சேர்ந்து என் இதயத்தை கசக்கி பிழிய திட்டமிட்டு விட்டாயா என்று சிரிக்க முயன்ற சங்கா குரல் கம்ம விம்மினாள். சித்திரக்குழலிக்கு மனம் மிகவும் சங்கடமாகிவிட்டது. எந்நேரமும் ஆட்டமும் பாட்டும் வேடிக்கையும் சிரிப்புமாக துருதுருவென்று துள்ளி திரியும் மான் போல இருக்கும் இயல்பெனனால சங்கா கடந்த சில காலமாக சிறகு ஒடிந்த பறவை போல, பனியில் நனைந்த சிலை போல சோர்ந்து துவண்டு இருப்பது அவளுக்கு சொல்லொன்னா வேதனையாக இருந்தது. ஆயினும் அதற்குரிய காரணம் அறிந்தவள் ஆதலால் தன் கவலையை வெளியே காட்டிக்கொள்ளாமல் தனது தலைவியின் மனச்சோர்வை போக்க என்னென்ன முயற்சி செய்யலாமோ செய்தாள். ஒன்றும் பயன் தரவில்லை. ஒவ்வொரு நாளும் சங்கா அமரபட்ச நிலவாக தேய்ந்து கொண்டே இருந்தாள். இதற்கு இடையில் அவள் கேள்விப்பட்ட விஷயம் ஒன்று அவளது அடிவயிற்றையே கலக்கிவிட்டது. அவ்விஷயத்தை சங்காவிடமோ அல்லது அரண்மனையில் உள்ள வேறு யாரிடமோ இதுவரையில் வெளியிடவில்லை. இப்போது அவள் சொல்ல விரும்பிய விஷயமே வேறொன்று. அது சங்காவின் மனப்புண்ணை ஆற்றும் சஞ்சீவி போன்றது. அதையாவது சொல்லி இளவரசியை உற்சாகப்படுத்தலாம் என்றே அவள் ஆசைப்பட்டாள். அந்த ஆசை முயற்சி சங்காவை மேலும் வருத்தி அல்லவா விட்டது. இளவரசி, உங்கள் நொந்த உள்ளத்தை மேலும் நோக செய்ததற்காக மன்னியுங்கள். ஆனால் நான் சொல்ல வந்த விஷயம் நீங்கள் அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று.
அதனால்தான் அத்தனை ஆவலுடன் அதை உங்களிடம் சொல்ல ஓடி வந்தேன். நீங்கள் இருக்கும் நிலையை பார்த்ததும் சொல்ல வந்ததை மறந்து நானும் உங்களைப் போலவே ஆகிவிட்டேன். மற்றபடி நீங்கள் நினைப்பது போல என்று கனிவு குரலில் பணிவுடன் சொல்லி, ஆனால் வாக்கியத்தை முடிக்காமல் நிறுத்தினாள் சித்திரக்குழலி. சங்காவுக்கு இப்போது விஷயம் புரிந்தது. தன் தோழி ஏதோ ஒரு முக்கிய செய்தியை சொல்லத்தான் இப்படி சுற்றி வளைக்கிறாள் என்பதை தெரிந்து கொண்டாள். உடனே அவள், சித்ரா, நீ என்ன சொல்லப் போகிறாய் என்று ஆவலுடன் கேட்டாள். ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி. எதையும் உனக்கு சீக்கிரம் சொல்ல தெரியாதா சித்ரா? அவசரப்படாமல் நீங்கள் கேட்டிருந்தால் அதை அப்போதே சொல்லியிருப்பேன் இளவரசி. சரி, நான் அவசரப்படவில்லை. நீ ஆற அமர அடுத்த வருடம் கூட சொல்லலாம். அதை அடுத்த வருடம் சொல்வது என்றால் அதற்குள் உங்கள் மன்னர் 1000 வெற்றிகள் அடைந்து விடுவாரே என்று கூறி மீண்டும் சிரித்தாள் சித்திரக்குழலி. உங்கள் மன்னரா? யாரை சொல்கிறாய் சித்ரா? என் தந்தையாரையா? உங்கள் தந்தை உங்களுக்கு மட்டும் தந்தை அல்ல, அவர் எனக்கும் தந்தை, என் நாட்டு மக்கள் அனைவருக்குமே தந்தை. ஆகையால் அவரை நான் எப்போதும் உங்கள் தந்தை, உங்கள் மன்னர் என்று சொல்லவே மாட்டேன். அப்படியானால் நீ யாரை சொல்கிறாய்? வெற்றி பெற்ற மன்னரை. யார்? என் தந்தையாரா? எதில் அவர் வெற்றி பெற்றார்? போரில் தோற்று நாட்டை இழந்து மீண்டும் அதை தானமாக பெற்றுவிட்டதை நீ வெற்றி என்று குறிப்பிடுகிறாயா சித்ரா? அவசரப்படுகிறீர்கள் இளவரசி. உங்கள் தந்தையின் எந்த வெற்றியும் எந்த தோல்வியும் எல்லோருக்கும் சொந்தமானது. ஆகையால் அதை உங்களிடம் சொல்லி பயனில்லையே. மேலும் நீங்கள் குறிப்பிடும் அந்த வெற்றி தோல்வி விஷயங்கள் நடந்து பல நாட்களாகிவிட்டனவே. அதை இப்போது புதிய விஷயம் போல் சொல்ல எனக்கு என்ன பைத்தியமா? பின்னே யாரை என் மன்னர் என்கிறாய்? யாரை சொல்வேன்? உங்கள் மன்னரைத்தான் சொல்கிறேன். விளையாட வேண்டாம் சித்ரா. நீங்கள்தான் தெரிந்தும் தெரியாதது போல நடித்து என்னை வேடிக்கை செய்கிறீர்கள் இளவரசி. உண்மையாக சொல்கிறேன் சித்ரா, நீ சொல்வது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. அப்படியா? என்னால் இதை நம்ப முடியவில்லை. சரி, நம்ப வேண்டாம். விஷயத்தையாவது சொல்லி முடி. உங்கள் மன்னர் மாபெரும் வெற்றி பெற்றுவிட்டார். எங்கே? யார் என்று தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா இளவரசி? அது அவசியமில்லை. எங்கே, எதிலே வெற்றி? தெள்ளாற்று போரில். உண்மைதானா சித்ரா என்று திடீரென உரக்க கேட்டு அவள் தோளை பிடித்து பலமாக உலுக்கினாள் சங்கா. ஐயையோ, என் தோள் கன்றி விட்டதே இளவரசி என்று வாதைப்படுபவள் போல நடித்தாள் சித்திரக்குழலி. அளவுக்கு மீறிய பரபரப்பும் ஆவலும் மிகுந்தவளாக மீண்டும் தன் தோழியின் தோளை பிடித்து குலுக்கி, வேடிக்கை வேண்டாம் சித்ரா, விஷயத்தை சொல். தெள்ளாற்று போரில் யார் வெற்றி பெற்றது? நான் தான் முதலிலேயே சொல்லிவிட்டேனே, உங்கள் மன்னர் என்று. யார்? நந்திவர்மரா என்று அளவுக்கு மீறிய மகிழ்ச்சியுடன் கண்களை அகல விரித்து கேட்டாள் சங்கா. அப்படித்தான் நேற்று காலை காஞ்சியிலிருந்து செய்தி வந்திருக்கிறது என்று நீண்டதொரு பெருமூச்சு விட்டு சொன்னாள் சித்திரக்குழலி. அவள் ஏன் பெருமூச்சு விட வேண்டும்? இந்த செய்தியை அனுப்பியது யார் சித்ரா? நந்திவர்மரே சொல்லி அனுப்பினாரா என்று மீண்டும் அதே மகிழ்ச்சி பரபரப்புடன் கேட்டாள் சங்கா. அவர் இன்னும் போர்க்களத்திலிருந்து காஞ்சிக்கு திரும்பி வரவில்லையம்மா. பிறகு வேறு யாரை செய்தியை அனுப்பியது? பல்லவ மன்னரின் அன்னையார் அக்கள நிம்மதிதான் இந்த செய்தியை நமக்கு மன்னருக்கு அனுப்பியிருக்கிறார். அப்படியானால் அவர் என்னை தம் மருமகளாக ஏற்றுக்கொள்ள இசைந்து விட்டார் என்றுதானே இதற்கு அர்த்தம் என்று தன்னை மீறிய உணர்ச்சியுடன் கேட்டுவிட்டாள் சங்கா. அவர் இசைந்திருக்கலாம், ஆனால் என்று ஏதோ கவனத்தில் என்னமோ சொல்ல வந்த சித்திரக்குழலி சட்டென்று தன் உதட்டை கடித்து கொண்டு பேச்சை நிறுத்திவிட்டாள். திடீரென்று அவள் சொல்ல நினைத்ததை சொல்லி முடிக்காமல் நிறுத்திவிட்டதை அறிந்த சங்கா திடுக்கிட்டாள். மறுபடியும் அவள் தன்னை கேலி செய்ய விரும்புகிறாளோ என்றும் எண்ணினாள். ஆனால் சித்ராவின் முகம் வெளுத்து சிரிப்பதை உணர்ந்த அவள், என்ன குழலி, ஏன் இப்படி விழிக்கிறாய்? ஏதோ சொல்ல வாயெடுத்து ஒன்றும் சொல்லாமல் விழுங்கிவிட்டாயே, என்ன அது என்றாள். அதுவா? ஒன்றுமில்லை இளவரசி, ஒன்றுமில்லை என தடுமாறினாள் சித்திரக்குழலி. பார்த்தாயா, மறுபடியும் விளையாட ஆரம்பித்து விட்டாயே. இல்லை இளவரசி, ஒன்றுமில்லை. என்ன, ஒன்றுமில்லையா? என்னிடமா மறைக்க பார்க்கிறாய்? மறைப்பதற்கு ஒன்றுமில்லை இளவரசி. பொய் சொல்கிறாய். அக்கள நிம்மதி இசைந்து விடலாம், ஆனால் என்று இழுத்தாயே, அது என்ன? நந்திவர்மரின் மூத்த அன்னை வகுலாதேவி என்னை பல்லவ நாட்டின் பட்ட மகிழ்ச்சியாக்கி கொள்ள இசையமாட்டார் என்கிறாயா? அவர் இசைந்தாலும் ஒன்றுதான், இசையாமல் போனாலும் ஒன்றுதான். நான் அவரை பற்றி சொல்லவில்லையம்மா. வேறு யாரை பற்றி சொன்னாய்? தர்ம சங்கடத்தில் அகப்பட்டு தவிப்பவள் போல கைகளை பிசைந்து கொண்டாள் சித்திரக்குழலி. இதை கண்ட சங்கா மேலும் குழம்பியவளாக, சித்ரா,
நீ எதையோ வாய் தவறி சொல்லிவிட்டு அதை மறைக்க முயற்சிக்கிறாய். உனக்கு விருப்பம் இல்லாததை சொல்லும்படி நான் வற்புறுத்தப் போவதில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்கிறேன். உன் மீது நான் வைத்திருக்கும் நம்பிக்கை இதனால் நலிந்துவிடும், அவ்வளவுதான் என்று கோபமாக கூறி முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள். சித்திரக்குழலி பயந்து விட்டாள். அவள் உடல் லேசாக நடுங்கியது. இளவரசி, நான் ஒரு தவறு செய்துவிட்டேன். தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று நான் தழுதழுக்க கூறி தலை குனிந்தாள். தவறா? நீயா தவறு செய்தாய்? என்னால் நம்ப முடியவில்லையே. ஆம் இளவரசி, அந்த விஷயத்தை நான் கேள்விப்பட்ட அன்றே அதை உங்களிடம் சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லாமல் அதை மறைத்து வைத்திருந்தது என் தவறுதான். என்ன விஷயம் கேள்விப்பட்டாய்? எதை மறைத்து வைத்தாய்? அதை சொல்வதற்கு முன்னால் ஒரு சிறு வேண்டுகோள். சித்ரா, என்ன இது? ஏதேதோ உளறுகிறாய். ஆம் இளவரசி, உளறித்தான் விட்டேன். சரி, நீ இப்போது எதையும் சொல்ல வேண்டாம். அவசியமானால் பிறகு கேட்டுக்கொள்கிறேன். என்னால் இனி அதை மறைத்து வைக்க முடியாது. உங்களிடம் சொன்னால்தான் எனக்கு நிம்மதி ஏற்படும். ஆனால் ஒன்று, அவ்விஷயத்தை கேட்டு நீங்கள் அதை முழுதும் நம்பிவிட வேண்டாம். மனதில் ஒரு மூலையில் போட்டு வையுங்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஏன் இப்படி சொல்கிறாய் சித்ரா? நான் அந்த தகவலை ஒரு சாதாரண மனிதன் சொல்லை கேட்டு அறிந்தேன். அதனால்தான் இளவரசி. சரி, அப்படியே செய்கிறேன். அந்த சாதாரண மனிதன் யார்? நம் ஆஸ்தான மந்திரக்காரர் அபிதான வேதரின் சீடன். அபிதான வேதருக்கு சீடரும் உண்டா? இத்தனை காலம் இல்லை. சமீபத்தில்தான் யாரோ ஒரு வாலிபன் அவரிடம் வந்து சிஷ்யனாகி மந்திர வித்தை கற்றுக்கொள்ள ஆரம்பித்திருக்கிறான். எங்கிருந்து வந்தவன் அவன்? பாண்டிய நாட்டிலிருந்தாம். தமிழனா? தமிழருக்கு மந்திர வித்தைகளில் நம்பிக்கை இருப்பதில்லை என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேனே. அது உண்மைதான் இளவரசி. ஆனால் அவன் அப்படித்தான் சொன்னான். அது போகட்டும், அவன் என்ன தகவல் சொன்னான்? 3 நாட்களுக்கு முன்பு அவனை அசந்தர்ப்பமாக ஓரிடத்தில் சந்தித்தேன். அப்போது அவனே அந்த தகவலை என்னிடம் வலிய வந்து சொன்னான். என்ன சொன்னான் என்று சலிப்புடன் கேட்டாள் சங்கா. சித்திரக்குழலி சற்று நேரம் தயங்கி தடுமாறிவிட்டு பயந்த குரலில் சொன்னால், இளவரசி, பல்லவ நந்திவர்மர் பாண்டிய மன்னரான சீமார சீவல்லபரின் தங்கை ஒருத்தியை காதலிக்கிறாராம். என்ன? சித்ரா, என்ன சொன்னாய் என்று கீச்சு குரலில் அலறி பிரங்கையற்று கீழே சாய்ந்து விட்டாள் சங்கா. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.